ஹாய் கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக் பை. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணணும், சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்து பண்ண போகிறோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம வண்டியில் ஃபஸ்ட்டு டூல்ஸ் பாக்ஸ் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம டேங்க் பேக்கில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஜெராக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதையும் செக் பண்ணிட்டு டேங்க் பேக் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது, இப்போ எவ்வளோ மைலேஜுக்கு அப்புறம் நம்ம இப்போ மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன்னா ஆயில் வந்து திக்கன் வந்து எப்படி இருக்காங்க இதை வச்சே கணிச்சிடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா 2730 கிலோமீட்டரில் நமக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. கரெக்டான டைம் தான். இன்னும் கொஞ்சம் எச்சாயிருச்சு, பரவாயில்ல. நம்ம ஆயில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க் பேக் கழட்டிக்கணும். இந்த சைடு டூல்ஸ் பாக்ஸும் அந்த பக்கம் இருக்க டூல்ஸ் பாக்ஸும் கண்டிப்பாக கழட்டி ஆகணும். ஒரு பக்கம் என்ன டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி அண்ட் இண்டிகேட்டர் ஹார்னு, சிடி யூனிட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏர் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்சு வந்து கேபின் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செயின் கார்டு எல்லாமே கழட்டிக்கணும், மேலே கீழே. ஏன்னா வந்து செயினில் வந்து ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கலாம், க்ரீஸ் எல்லாமே இருக்கலாம். அதையும் வந்து க்ளீன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து செயின் கார்டை வந்து கழட்டி கொடுத்திங்கன்னா மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. நீட்டாக ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க டூல்ஸ் பாக்ஸையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் டூல்ஸ் இருக்கலாம். சப்போஸ் வந்து வண்டியோட லைசன்ஸு, ஆர்சி புக் எல்லா ஜெராக்ஸும் இதில் வச்சுருக்கலாம். இதை பார்க்காது விட்டிங்கன்னா அவ்வளோதான், நினைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வண்டி தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடிக்கும்போது இதுக்குள்ளே தண்ணி பூந்துட்டால் சப்போஸ் வந்து எல்லாமே நனைஞ்சிரும். நம்ம பொடியை இப்படி தாங்க பார்க்காது விட்டுட்டான். ஒரு நாள் ஃபுல்லாக நனைஞ்சு வெளியில் எடுக்கும்போது கஸ்டமர் வந்து கேட்கும்போது எடுத்து கொடுக்க முடியாத ஆகிப்போச்சுங்க. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்தே பொடியை நம்ம சர்வீஸ்னாவே வண்டிக்கு பக்கத்தில் வரதே இல்லை. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே இருக்குது. லாக் செட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. பரவாயில்ல, ஃபுல்லாக லாக் செட்டாகவே கழண்டு வந்துடுச்சு. நம்ம போட்டுக்கலாம் ஈஸியாக. உள்ளக்க வந்து கிளிப் டைப் தான் இருக்கும், அது ஒரு பயப்படாதீங்க. கிளிப் டைப் தான் இருக்கும். இங்கே வந்து பின் டைப் மாதிரி, அந்த பக்கம் புஷ் டைப் மாதிரி இருக்கும். ஒன் சைடு வந்து இழுத்து கழட்டுற மாதிரி டோர் வந்து இழுத்து கழட்டணும். டக்குன்னு வந்து நம்பி எடுத்துட்டிங்கன்னா டோர் உடஞ்சிரும். அப்புறம் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கிடைக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம். இப்போ இந்த சைடு வந்து கழட்டியாச்சு. கழட்டின சைடு பார்த்திங்கன்னா பேட்ரி, சிடிஐ யூனிட்டு அண்டு இண்டிகேட்ரு ஃப்ளஷர் வந்து இருக்குங்க. அந்த இண்டிகேட்டர் ஃப்ளஷர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஒன்ஸ் வந்து போயிடும். அதனால் வந்து இண்டிகேட்டர் ஹாரன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கணும். சில வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணால் வண்டி வந்து ஓடாது. அதனால் அந்த கண்டிஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பேட்டரி போட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கழட்டி வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு லாக் வந்து போயிருக்குது. அது பரவாயில்ல, கிளிக் டைப் தான், போட்டுக்கலாம். இப்போ அனதர் சைடு இருக்கிற பாக்ஸையும் வந்து கழட்டி வச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு தான் இருக்கும். இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து கடைசியாக வந்து சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்ரோல் அடைச்சி கொண்டு போய் விடுங்க. சப்போஸ் வந்து உங்கள் வண்டியை சாய்ச்சாங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ளோ இருந்துச்சுன்னா கார்பரேட்டரில் ஓவர் ஃப்ளோ ஆயிரும். ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு கீழே ஃபுல்லாக பெட்ரோல் போயிடும். அதனால் வந்து பெட்ரோலை எப்போவுமே அடைச்சி விடுங்க. ஆஃப்டர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஒரு கிக்கு கூட பண்ணவே கூடாது. ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் கண்டென்ட் வந்து கார்பரேட்டருக்குள்ளே இன்சர்ட் ஆகிடலாம். அதாவது கார்பரேட்டருக்கு உள்ளே போச்சுன்னா கார்பரேட்டர் சம்ப் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் சம்ப்பு, அந்த சம்பில் பெட்ரோலும் வாட்டரும் வந்து மிக்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒன் கிக் பண்ணிங்கன்னா இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஏர் அண்டு மிக்சர் போகலாம். ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர், அந்த ஃபியூலோடு இருக்கிற வாட்டரும் உள்ளக்க போகும்போது நமக்கு வந்து சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் வந்து ரெகுலராக வந்து கண்டினியூஸாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கார்பரேட்டர் சம்பில் வந்து ஒன்ஸ் வாட்டர் கலந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதனால் கீழே இருக்க பார்த்திங்களா அந்த சம்பில் ஒரு ஸ்க்ரூ, மைனஸ் ஒரு ஸ்க்ரூவுக்கு பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூவை லூஸை விட்டு நமக்கு கார்பரேட்டர் சம்பில் இருக்கிற வாட்டர் கலந்துருக்கிற பெட்ரோலை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்ரோலை அடைச்சிக்கங்க. ஏன்னா மேலே இருக்கிற பெட்ரோல் கீழே இறங்குச்சுன்னா எக்ஸஸாக பெட்ரோல் போயிட்டே இருக்கும். அதனால் பெட்ரோல் அடைச்சிட்டு இதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட ஈரம் வந்து சீக்கிரம் காயாது. வாட்டர் கண்டென்ட் இருந்தால் சீக்கிரம் காயாது. பெட்ரோல் வேணால் சீக்கிரம் காஞ்சிருங்க, எவாப்ரேட் ஆகிடும். வாட்டர் கண்டென்ட்டுக்கானா பாருங்கள் ஈரம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாட்ரு உள்ளக்க போச்சுன்னா நமக்கு இன்ஜின் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு
ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட் வச்சுங்க. பெட்ரோல் டேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து சம்புக்குள்ளே வரும். சம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டைட் வச்சுங்க பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் ரீசெக் பண்ணணும் லீக் ஆகுதா அப்படின்னு. சப்போஸ் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது, அதனால் எல்லா பெட்ரோலும் வேஸ்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் பெட்ரோல் டேப் ஓப்பன் பண்ணிட்டு எகைன் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க லீக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. வண்டி வந்து சர்வீஸ் பண்ணும்போது படுக்க வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ வந்து தண்ணி எப்படி வேணால் உள்ளே போகலாம். இப்படி தான் போகுன்ட்டு இல்லை, எந்த கேப்பு கிடைக்குதோ அப்படியெல்லாம் உள்ளே போயிடும். அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பெட்ரு, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், ஒரே கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதாங்க. வண்டி சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ப்ராப்பராக இருக்கும், ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.